திருவன் சரணம். அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நான் பார்ப்போம், பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கும் சத்தியமாவது அவுத்வான சம்பூதா உத்வானம் பவிஷதி. அதாவது முன்பு இல்லாத ஒன்று உருவாகி மீதமில்லாமல் அழிந்து போகிறது. இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கும் சத்திய தர்மம். இப்போ உருவாகி அழிந்து போகிறது. முன்பு இல்லாத ஒன்று உருவாகி அது மீதமில்லாமல் அழிந்து போகிறது. அப்போ இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இன்னும் ஒரு சூத்திர போதனையில் கூறுகிறார்கள். ஹேத்தும் படிச்ச சம்பூதா ஹேத்துபங்கா நிருஜ்யதி. காரணம் இருக்கும் வரை அதன் பலன் கிடைக்கும். காரணத்தில் இருந்து மீண்டால், காரணத்தில் இருந்து நாங்கள் விடுதலை அடைந்தால் அதன் பலனிலிருந்து நாங்கள் விடுதலை அடைவோம் என்கிற இந்த காரணம் அதன் பலன் என்ற சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். அப்போ முன்பு இல்லாத ஒன்று உருவாகி அது மீதமில்லாமல் அழிந்து போகிறது. அப்போ உருவான விதம் பற்றி நாங்கள் அறிந்து கொண்டால்தான், எப்படி முன்பு இல்லாத ஒன்று எப்படி உருவானது, அப்போ அந்த உருவான விதத்தை நாங்கள் கேட்டு அறிந்து கொண்டால்தான் எங்களுக்கு அதிலிருந்து மீள முடியும். அப்போ அழிந்து போகும் வழிக்கு எங்களுக்கு அப்போதான் வர முடியும். இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறும் இந்த படிச்ச சமுப்பாத தர்மம். அதாவது மனம் உருவான விதம் பற்றி, ஆன்மா உருவான விதம் பற்றி நாங்கள் தர்ம போதனையில் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். கல்யாண மித்ரவின் செய்தியில் இந்த சத்திய தர்மத்தை கேட்டு நாங்கள் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்ட விடயம்தான் அப்போ கல்யாண மித்ரவின் செய்தி தான் இந்த படிச்ச சமுப்பாத தர்மம், மனம் உருவான விதம். அப்போ மனம் உருவான விதம் பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளும் போது காரணத்தை அறிகிறோம். காரணத்தை அறிந்து கொண்டால்தான் அந்த காரணத்திலிருந்து எங்களுக்கு மீள முடியும். காரணத்திலிருந்து மீண்டால் அப்போ பலனிலிருந்து நாங்கள் மீள்வோம் என்கிற இந்த சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போது முன்பு இல்லாத ஒன்று உருவாகி அது மீதமில்லாமல் அழிந்து போகிறது என்பது இந்த பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு எதுவுமே இருக்கலை, ஒன்றுமே இருக்கலை. அப்போ அங்கே பிரபாஸ்பரமான நிலை, தூய்மையான நிலை. அப்போ அந்த தூய்மையான பிரபாஸ்பரமான மனநிலை, அந்த குழந்தையின் மனதில் எதுவும் இருக்கலை, ஒன்றுமே இருக்கலை. அப்போ ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்றால் அப்போ அங்கே அதான் பிரபாஸ்பரம், தூய்மை. அப்போ அங்கே எதுவுமே இல்லாட்டி அப்போ அந்த குழந்தையும் அங்கே இல்லை, குழந்தையும் அங்கே பிறக்கலை, குழந்தை ஒன்றும் அங்கே இருக்கலை. அப்போ இங்கே தான் கதை ஆரம்பமாகிறது. இங்கே தான் முதல் முடிச்சு விழுது. இங்கே தான் அப்போ முடிச்சு விழுந்ததுக்கப்புறம் ஏராளமான முடிச்சுக்களை இங்கே விழப்படுகிறது. அதுதான் படிச்சை என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தார்கள். இந்த படிச்சை என்றால் முடிச்சு. இந்த முடிச்சு அவிழ்க்க முடியாத முடிச்சில்தான் நாங்கள் இந்த சிக்கலில் மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். இந்த இடியாப்ப சிக்கலை போல சிக்கி கொண்டு இருப்பது இந்த முடிச்சு விழுந்ததன் காரணமாக. அப்போ முடிச்சு எங்கே விழுந்தது என்று நாங்கள் இந்த ஆரம்பத்துக்கு சென்று பார்க்கணும். அதுதான் புப்பே நிவாசானுசதி ஞானம். ஆரம்ப நிலையான இந்த மனம் உருவான விதம் பற்றி நாங்கள் இந்த படிச்ச சமுப்பாத போதனையில் கேட்டு அறிந்து கொள்வோமானால் இந்த முதல் முடிச்சு எங்கே விழுந்தது என்பதைத்தான் நாங்கள் அறிந்து கொள்கிறோம் இந்த தர்ம போதனையில், கல்யாண மித்ரவின் செய்தியில். அப்போது அவர் இந்த போதனையில் அறிந்து கொள்கிறார். அப்போது மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம் பற்றி தான் அறிந்து கொள்ளுகிறார். அப்போ பிறந்த குழந்தைக்கு ஏதும் இருக்கலை, ஒன்றும் இருக்கலை. அப்போ எப்படி உருவானது, இந்த முடிச்சு எப்படி விழுந்தது? அப்போ கண்ணும் காதும் இணைந்த போது, வர்ணமும் சத்தமும் இணைந்த போது அங்கே
வெளியில் இருக்கிறது என்று குழந்தை உணரத் தொடங்கியது. அதாவது அம்மா உருவானார் இப்படித்தான். கண்ணும் காதும் இணைந்தபோது, நான் உனது அம்மா, எங்கே சொல்லுங்க சொல்லுங்க பாபா, எங்கே தங்கம் செல்லம் சொல்லுங்க புத்தா, எங்கே சொல்லுங்க அம்மா, சொல்லுங்க அம்மா, சொல்லுங்க அப்படின்ட்டு இந்த கண்களுக்கு வர்ணத்தை காட்டி காதுகளுக்கு சத்தத்தை கொடுக்குறாங்க. அப்போ இந்த சத்தமும் வர்ணமும் இணைந்த ஒன்று தான் அம்மா. அப்போ அம்மா இப்படித்தான் உருவானார் குழந்தைக்கு. அப்போ சத்தமும் வர்ணமும் இணைந்த போது அங்கே ஒரு உணர்வு உருவானது. குழந்தையின் மனம் இப்படி தான் பிறந்தது. அப்போது இந்த பிறப்பு சம்பவம் இப்படி தான் நடந்தது. அப்போ மனதில் தான் குழந்தை பிறந்தது. இதுதான் ஆன்மா என்ற துஷ்டி பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஆன்மா என்ற துஷ்டியில் தான் குழந்தை பிறந்தது. அதுக்கு முதல்ல குழந்தை ஒன்று அங்கே இருக்கலை. அப்போது இதுதான் அவுத்வானாங் சம்பூதா உத்வானம் பவிஷ்யத்தி என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தார்கள். முன்பு இல்லாத ஒன்று உருவாகி மீதமில்லாமல் அழிந்து போகிறது. அப்போ அம்மா என்பவர் இப்படி தான் உருவானார். அம்மா என்பது இப்போது மனதில் தான் பிறந்தார். அப்போ மனதில் பிறந்தபோது அவர் ஆன்மா என்ற துஷ்டியில் இங்கே குழந்தை பிறந்தது. அப்போ பிறந்தது மனதில் பிறந்து எண்ணங்களில் வாழத் தொடங்கியது. அம்மா, அப்பா, வீடு, வாசல், காசு, தங்கம், பணம், சூரியன், சந்திரன், போல், பெட், பந்து, பாடசாலை, நண்பன் அப்படின்னு சொல்லி எல்லாமே இப்படித்தான் உருவானது. அப்போ சத்தமும் வர்ணமும் தான் இங்கே இணைந்தது. அப்போ இணைந்ததன் காரணமாக அவை அனைத்தும் வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டது. அப்போ பிடிப்பில் தான் குழந்தை வளரத் தொடங்கியது. அப்போ பிடிப்பானது தான் இந்த படிச்ச என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். இந்த முடிச்சில் தான் எல்லாமே இங்கே உருவானது. அப்போது காரணமாக வந்தது உற்பத்தி நிலையங்கள். அப்போ பலனாக வந்தது வெளியில் இருக்கிறது என்று இங்கே குழந்தை பிடித்து கொண்டது. அவள் பிடித்து கொண்ட பிடிப்பு தான் ஆன்மா என்ற துஷ்டி. அவள் வெளியில் இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டு, அப்போது அம்மா இருக்கிறார், அப்பா இருக்கிறார், வீடு, வாசல், காசு இருக்குது, தங்கம் இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த குழந்தை பெரியல வர வர இப்போ இப்படித்தான் எல்லாமே உருவானது. அப்போ உருவானது எல்லாமே வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டது. அந்த பிடிப்பில் தான் குழந்தை மேலும் மேலும் வளர்ந்து, அப்போ அதுக்கு ஒரு ஆசையும் அதுக்கு ஒரு கோபமும் அதுக்கு ஒரு மாயையுமாக, ஆசை, கோபம், மாயை என்ற இந்த மாயைக்குள் தான் குழந்தை வளரத் தொடங்கியது. அப்போது இப்படியாக வளரும்போது அப்போ முன்பு இல்லாத ஒன்று உருவாகி மீதமில்லாமல் அழிந்து போகிறது என்கிற போது, அப்போ அம்மா என்ற ஒரு எண்ணம் வெளியில் அல்ல, அது மனதில் தான் என்ற சத்தியத்தை அவர் கேட்டு அறிந்து கொள்கிறார். முதலில் கண்ணும் காதும் இணைந்த ஒரு எண்ணம் தான் அம்மா. அப்போ அம்மா வெளியில் அல்ல, அது மனதில் தான் இருக்கிறது, அது ஒரு எண்ணம் என்ற சத்தியத்தை அவர் கேட்டு அறிந்து கொள்ளும்போது, அறிந்து கொண்ட விடயத்தை அவர் பரிசீலனை செய்து பார்க்கிறார், ஒரு விமர்சனம் செய்து பார்க்கிறார். அவர் பார்க்கும்போது அப்போ இது உண்மைதானே, இது சத்தியம் தானே என்று அவர் உணரத் தொடங்குகிறார். அப்போ உணரத் தொடங்கும் போது அப்போ அம்மாவுக்கு உள்ள மதிப்பும் அம்மாவுக்குள்ள பெருமதியும் அழிந்து போகிறது. அப்போது ஆசை, கோபம் என்ற இரண்டுமிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார். அவர் ஆசையிலும் இல்லை, கோபத்திலும் இல்லை. அப்போது அந்த ஆசை, கோபத்திலிருந்து விடுதலை அடையும் போது அந்த மாயையிலிருந்து விடுதலை அடையும் வழிக்கு இவர் வருகிறார். அதாவது மனதில் மேலும் வழிக்கு இவர் வருகிறார், சம்மா திட்டிக்கு வருகிறார், சத்திய ஞானம் அடைகிறார். சத்திய ஞானம் அடைந்தவருக்கு அம்மா என்பவர் வெளியில் இருப்பவர் கிடையாது, அது ஒரு எண்ணம், மனதில் தான் இருக்கிறது என்று அவர் புரிந்து கொண்டவர். அப்போ இவர் தான் சத்திய ஞானம் அடைந்தவர். சத்திய ஞானம் அடைந்தவருக்குத்தான் இந்த அவுத்வானம் சம்பூத்தா உத்வானம் பவிஷ்யத்தி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறிய முன்பு இல்லாத ஒன்று உருவாகி அது மீதமில்லாமல் அழிந்து போகிறது. அப்போ அம்மா என்கிற போது அது ஒரு எண்ணம், அப்போது அப்பா என்கிற போது அதுவும் ஒரு எண்ணம், அண்ணன் என்கிற போது அதுவும் ஒரு எண்ணம், தங்கை என்கிற போது அதுவும் ஒரு எண்ணம். அப்போ எண்ணம் அடிக்கடி வருது போகுது, எண்ணங்கள் மனதுக்கு வருது போகுது. அப்போது இது நிரந்தரமாக எந்த ஒரு எண்ணமும் இந்த மனதில் நிலைத்து நிற்பது கிடையாது. அப்போது இதுதான் முன்பு இல்லாத ஒன்று உருவாகி அது மீதம் இல்லாமல் அழிந்து போகிறது என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள்.
அப்போது எண்ணங்கள் வருது போகுது வருது போகுதுன்னு சொன்னால் அப்போ இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லை. அப்போது இங்கே தான் உருவாகி அழிந்து போகிறது. எண்ணங்கள் வருது, அது இல்லாமல் போகுது, வருது இல்லாமல் போகுது. அப்போது வருவது எங்கேயும் இருக்கிறதா? வெளியில் இருக்கா? வெளியில் இல்லை, வெளியில் இல்லை. அப்போ மனதில் தான் இருக்கிறது என்ற சத்தியத்துக்குள் வந்தவருக்கு மனதிலும் இல்லை. அப்போது மனதுக்கு எண்ணங்கள் வருது போது, கண்களுக்கு வர்ணம் தெரிவது போல, காதுக்கு சத்தம் கேட்பது போல மனதுக்கு எண்ணங்கள் வருது போகுது. இது எந்த எந்த நேரமும் இந்த மனதுக்கு எண்ணங்கள் ஸ்பார்க் ஆகி கொண்டே இருக்கிறது. இதுதான் வேகம். இந்த அதிர்வின் காரணமாக கண்ணும் காதும் இணைந்த போது ஒரு அதிர்வு உருவானது. அந்த அதிர்வு என்பது வேகமாக சுழலுகிறது. மனம் உருவாகி அந்த மனம் என்ற சக்கரம் சுழலத் தொடங்கும் போது அது சுழல்வதன் காரணமாக, அது வேகமாக சுழல்வதன் காரணமாக இதற்கு மனதுக்கு எண்ணங்கள் எந்நேரமும் வருது போகுது வருது போகுது. அப்போ வருது போகுது என்கிற இந்த எண்ணங்கள் எங்கேயாவது இருக்கிறதா என்று பார்த்தால் அது எங்கேயுமே இல்லை. வெளியிலும் இல்லை, மனதிலும் இல்லை. எண்ணங்கள் வருது போகுது. கண்களுக்கு தெரிவது போல, காதுக்கு கேட்பது போல மனதுக்கு எண்ணங்கள் வருது போகுது. ஆனால் அது எங்கேயும் இருப்பது கிடையாது. அப்போ இந்த சத்தியத்தை கையாள்பவர் தான் சம்மாதிட்டிக்கு வந்தவருக்கு தான் இந்த சத்தியத்தை கையாள முடியும். அவர் நடைமுறையில் இதை கையாளும் போது மனதிலும் ஏதும் இல்லை, எண்ணங்களுக்கு வேல்யூ ஒன்று கிடையாது, மனதுக்கு வேல்யூ ஒன்று கிடையாது. அப்போது எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைபவர் இவர்தான், மனதின் மாயையிலிருந்து விடுதலை அடைபவர் இவர்தான் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போது ஏத்தும் படிச்ச சம்பூத்தா ஏத்துபங்கா நிருஜத்தி என்கிற காரணம் இருக்கும் வரை அதன் பலன் கிடைக்கும். காரணத்திலிருந்து நாங்கள் விடுதலை அடைந்தால் அதன் பலன் என்ற ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து விடுதலை அடைவோம். ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்தவர் ஆன்மா என்ற சமிக்கையில் அவர் இருக்கிறார். அதாவது மனதுக்கு வரும் எண்ணங்களில் அவருக்கு ஒரு வேல்யூ இருந்தது, அதுக்கு ஒரு மதிப்பு இருந்தது. அப்போ எண்ணங்களிலும் சத்தியத்தை காண்கிறார். எண்ணங்களிலும் சத்தியம் இங்கே எதுவும் கிடையாது. எண்ணங்கள் வருது போகுது, உருவாகுது அழிந்து போகுது, உருவாகுது அழிந்து போகிறது. அப்போ உருவானது எங்கேயாவது இருக்கிறதா? இல்லை. அழிந்து போனது, உருவானது அழிந்து போனது, உருவானது அழிந்து போனது. அப்போ உருவாகி அழிந்து போவது எங்கேயாவது இருக்கிறதா? எங்கேயுமே இல்லை. சத்தியத்தை கையாளுகிறார் இவர், நடைமுறையில் கையாளுகிறார். கையாளும் போது அது எங்கேயுமே இல்லை என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணர்கிறார். உணர்வுக்குள் விழித்து கொள்ளுகிறார். அப்போ மனதிலிருந்தும் வீழ்கிறார், எண்ணங்களிலிருந்தும் விடுதலை அடைகிறார். ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைகிறார். அப்போ இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறும் இந்த அவுத்வானங் சம்பூதா உத்வானம் பவிஷ்யத்தி என்கிற முன்பு இல்லாத ஒன்று உருவாகி மீதமில்லாமல் அழிந்து போகிறது. அப்போது மனதின் எண்ணங்களுக்கு வேல்யூ ஒன்று இல்லாமல் போகுது. அதுக்கு ஒரு மதிப்பு இல்லை, அதுக்கு ஒரு பெருமதி இல்லை. மதிப்பும் பெருமதியும் இல்லாத போது அங்கே ஆசை, கோபம், மாயை இல்லை. அப்போ ஆசை, கோபம், மாயை இல்லை என்றால் அங்கே தீ அணைந்து விட்டது. ராக தேச மோக என்ற தீக்கு அணைந்த போது, ஆசை, கோபம், மாயை என்ற தீ அணைந்த போது அங்கேதான் இதுதான் மனதில் மீண்ட வழி, இதுதான் துன்பத்தில் மீளும் வழி, இதுதான் நிர்வாணம் அடையும் வழி, இதுவே நிரந்தரமான வழி என்ற இந்த வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் வலியுறுத்தினார்கள். அந்த வழியில் நடைமுறையில் கையாளும் போது சத்தியத்தை உணர்ந்து புரிந்து உணர்கிறார். அவர் உணர்வுக்குள் விழித்து கொள்ளுகிறார். விழித்து கொள்ளும் போது அவர் சத்தியத்துக்குள் இருக்கிறார். அப்போ எண்ணங்களுக்கு வேல்யூ ஒன்று கிடையாது, அதுக்கு ஒரு மதிப்பும் பெருமதியும் இல்லாமல் போனதுக்கப்புறம் அங்கே இந்த ஆசை, கோபம், மாய் என்ற தீ முற்றுமுழுதாக அழிந்து போகிறது. தீ இங்கே முற்றுமுழுதாக அணைந்து போகிறது. இப்போ அணைந்து போனதன் பிறகு அவர் இருக்கிறார் என்று சொல்ல மாட்டார், இல்லை என்றும் சொல்ல மாட்டார். அப்போ இருக்கிறது இல்லை என்ற இரண்டு பக்கங்களிலிருந்தும் மீண்டவர். நல்லதும் இல்லை, அவருக்கு கெட்டதும் இல்லை, லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை, புகழ்ச்சியும் இல்லை, இகழ்ச்சியும் இல்லை. அப்போது இரண்டு பக்கங்களில் இருந்தும் மீண்டவர், மஜ்ஜை ஞானம் என்ற மத்திய நிலையத்துக்கு வந்தவர், புத்த சுபாவம் அடைந்தவர் இவர்தான் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். அப்போது மஜ்ஜை ஞானம் என்ற நிலையில் இருந்து கொண்டு தான் இந்த சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் இந்த உலகத்துக்கு போதனை செய்தார்கள்.
அப்போ இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்தவர் ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைகிறார். அப்போ அவர் இந்த சத்தியத்தை போதனை செய்யும் போது மகா சிங்கநாதம் ஒன்றை வழங்குகிறார். சிங்கநாதத்தை அவர் கூறுகிறார் பகவான் புத்தரை போல. புத்த சுபாவத்தை அடைஞ்ச இவர் சத்தியத்தை தான் கதைப்பார், சத்தியத்தை தான் பேசுவார், சத்தியத்தை தான் அவர் வழி நடத்துவார். சத்தியத்தோடு இணைந்தவருக்கு வேறு எதுவுமே கிடையாது. எல்லாமே மாயை, கற்பனை, எதிலும் உண்மை கிடையாது, எல்லாமே பொய். சத்தியத்தை கையாண்டவர், சத்தியத்துக்குள் இருப்பவருக்கு எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே மனதின் மாயை, கற்பனை என்ற சத்தியத்துக்குள் வந்தவருக்கு எல்லாத்திலும் இருந்து விடுதலை அடைகிறார், நிர்வாணம் அடைகிறார். அப்போ நிர்வாணம் அடைந்த போது அவருக்கு அந்த ஆசை, கோபம், மாயை கிடையாது. ராக தேச மோக என்ற அந்த ஆசை, கோபம், மாயை அவருக்கு கிடையாது. இதுதான் தீ. அந்த தீ மனதில் எரிந்து கொண்ட தீ அணைந்த சுபாவம் இதுதான். அந்த மனதில் எரிந்து கொண்ட தீ முற்று முழுதாக அணைந்த போது அங்கேதான் பிரபாஸ்பரமான நிலை, அந்த பிஞ்சு குழந்தையின் தன்மைக்கு வருகிறார். பகவான் புத்தர் என்ற புத்த சுபாவத்தை அடையும் போது அந்த பிறந்த குழந்தைக்கு எதுவும் இருக்கலை, ஒன்றுமே இருக்கலை. அப்போ ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை என்றால் அங்கே குழந்தையும் இல்லை. அப்போ இதுதான் புத்த சுபாவம். அப்போ அங்கே குழந்தையும் இல்லை என்று சொன்னால் அங்கே பிரபாஸ்பரம், தூய்மையான மனநிலை. அப்போ தூய்மையான மனநிலையில் எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போ எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை என்றால் அப்போ அங்கே குழந்தையும் இல்லை. அப்போ அங்கே புத்தர் என்று ஒருத்தர் இருக்கிறாரா? இல்லை, புத்தர் என்றார் ஒருத்தர் கிடையாது. ஒரு கடவுளோ, இறைவனோ, ஆண்டவனோ, அல்லாவோ, பிராமணரோ, மனிதனோ யாருமே அங்கே இல்லை. எல்லா துஷ்டிகளில் இருந்தும் மீண்டவர் புத்த சுபாவத்தை அடைந்தவர் இவர் தான். புத்த சுபாவத்தை அடையும் போது அவர் எல்லா துஷ்டிகளில் இருந்தும் மீள்கிறார். எல்லா துஷ்டிகளிலும் இருந்தும் மீண்டு ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைகிறார். அப்போ அவருக்கு ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை தான் அவர் புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைகிறார். அவர் பிரத்யக்ஷம் அடைந்த நிலை தான் புத்த சுபாவம். புத்த சுபாவத்துக்குள் ஒருத்தர் கிடையாது, எல்லாமே இருக்கிறது என்ற துஷ்டியில் தான் நான் இருந்தேன். அப்போ எல்லாமே உண்மை அல்ல, கற்பனை, இது அனைத்தும் பொய், எதுவுமே உண்மை இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடையும் போது வெளியுலகத்திலிருந்து மீள்கிறார். மனதில் உள்ள எண்ணங்களுக்கு ஒரு பெருமதி மதிப்பு இருந்தது. அப்போ மனதில் இருந்தும் மீள்கிறார். அவர் துன்பத்திலிருந்து விடுதலை அடைகிறார். அப்போ இதுதான் மனதில் மீளும் வழி, துன்பத்தில் மீளும் வழி, நிர்வாணம் அடையும் வழி, இதுவே நிரந்தரமான வழி என்று இந்த வழியை பகவான் புத்தர் அவர்கள் வலியுறுத்தினார்கள். அந்த வழியில் பயணிக்காமல் அவர் ஒரு புத்தர் சென்ற வழியில் செல்லலைன்னு சொன்னால், அவர் பயணிக்கலைன்னு சொன்னால், அவர் இந்த வழியில் வரலன்னு சொன்னால் அவர் ஒரு பௌத்தர் கூட கிடையாது. அவர் பௌத்தர் அல்ல. இப்போ இன்றைக்கு இருக்கிறாங்க உலகத்தில் ஏராளமானவர்கள், நாங்கள் பௌத்தர்கள் என்று பிறந்த குறிப்பில் பெயரை போட்டு கொண்டிருக்கிறாங்க. பிறந்த அத்தாட்சி பத்திரத்தில் பெயரை போட்டு கொண்டிருக்காங்க, நாங்கள் பௌத்தர் என்று. அப்போ அப்படி ஒரு பௌத்தரை பகவான் புத்தர் அவர்கள் சொல்ல. பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள், இந்த சத்தியத்தை யார் கேட்கிறாரோ, சத்திய தர்மத்தை யார் கேட்கிறாரோ அவர் சுத்தவத்தாரிய சிராவக்கராகிறார். அவர் தான் பௌத்தர். சுத்தவத்தாரிய சிராவக்கரானவர் சத்தியத்தை கேட்டு அதை நடைமுறையில் கையாள்பவர். சம்மாதிட்டிக்கு வரணும், சம்மாதிட்டிக்கு வராமல் சத்திய ஞானம் அடையாமல் ஒருவர் பௌத்தராக முடியாது. சத்திய ஞானம் அடைந்தவர் தான் இந்த காம பூமியிலிருந்து விடுதலை அடைகிறார், வெளி உலகத்திலிருந்து விடுதலை அடைகிறார். அப்போ அவர்தான் உண்மையான பௌத்தர், அவர்தான் உண்மையான பௌத்தர். அப்போ அவரை தவிர பெயருக்கு போட்டு கொள்வது உண்மையான பௌத்தம் கிடையாது. அது அவர் இன்னும் ஒரு துஷ்டியை கோர்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு பௌத்த மதங்கள் என்று மதங்கள் உருவாகி இருக்கிற, பௌத்த மதம் உருவாகி இருக்கிறது. அப்போ அவர்கள் பெயருக்கு நாங்கள் பௌத்தர்கள் என்று பெயரை போட்டுக்கொண்டு நாங்கள் பௌத்த மதம் என்று சொல்கிறார்கள். அது உண்மை கிடையாது. பௌத்தம் என்றால் ஒரு மதம் கிடையாது. பகவான் புத்தர் அவர்கள் ஒரு தத்துவத்தை போதித்தார்கள், நீங்கள் நினைப்பது எங்கேயும் கிடையாது என்று. அப்போ அந்த தத்துவத்தை தெரிந்து புரிந்து கொள்பவர் தான் பௌத்தர். அப்போ அதற்கு அவர்
அதை தெரிந்து புரிந்து கொள்ள சத்திய தர்மத்தை கேட்கணும். சத்திய தர்மத்தை கேட்பவர் ஸ்ருதவத்தாறு ஸ்ராவகராகிறார். அவர் சமாதிட்டியை அடைகிறார், சத்திய ஞானம் அடைகிறார். அப்போ அவர்தான் உண்மையான பௌத்தர். அவரை தவிர இந்த உலகத்தில் யாருமே பௌத்தர் கிடையாது. பேருக்கு போட்டுக்கொள்ளலாம். போர்வையில் நாங்கள் போர்வைக்கு உலகத்துக்கு காட்டிக்கொள்ளலாம் நாங்கள் பௌத்தர் என்று. ஆனால் உண்மையான பௌத்தம் அங்கே இல்லை. மனமாற்றம், மனதின் முன்னேற்றம் அடையணும். அவர் உள ரீதியிலான முன்னேற்றம் அடையணும். பௌத்தர் என்றால் அவர்தான் பௌத்தர். வெளி உலகத்திலிருந்து மீண்டபோது அவருக்கு வெளி உலகம் மீது விருப்போ வெறுப்போ இருக்க முடியாது. இது நடைமுறையில் கையாளப்பட வேண்டிய சத்தியம். இது வெறும் சிலபஸ் கிடையாது, ஒரு கற்பனை கதை கிடையாது, இது வெறும் பைலா கிடையாது. இது சம்பூர்ணமாக முற்று முழுதாக நடைமுறை பக்கம்தான் இருக்கிறது. சத்தியம் என்பது நடைமுறையில் கையாள வேண்டியது, ஒரு சிலபஸ் கிடையாது. நாங்கள் உப்பை உணர்வது போல சத்தியத்தை நாங்கள் உணரணும். உப்பின் சுவையை நாங்கள் உணர்கிறோம். உப்பு சாப்பிட்டவருக்கு உப்பின் சுவையை உணர்வார். அவர் உணர்ந்ததை இன்னொருத்தருக்கு சொல்ல முடியாது, அது பிழை என்று. அப்போது ஏன் உப்பின் சுவையை உணர்ந்தவருக்கு சொல்ல முடியாதது இதுதான் உப்பின் சுவை என்று சொல்வதெல்லாமே எண்ணங்கள். அப்போ எண்ணங்கள் அனைத்தும் கற்பனை. ஆனால் அவர் உணர்ந்ததை, அந்த உணர்வு ஒரு எண்ணம் கிடையாது. அந்த உணர்வை எண்ணங்களால் வடிவமைக்க முடியாது. அது உணரப்பட்டது. அப்போ உணரப்பட்ட விடயத்தை சொல்ல முடியாது. சொல்வதாக இருந்தால் உதாரணங்களை சொல்லலாமே தவிர உணர்ந்ததை சொல்ல முடியாது. அப்போது நாங்கள் சத்தியத்தை சொல்வது அனைத்தும் எண்ணங்களை பயன்படுத்தி, அப்போ எண்ணங்களில் உண்மை கிடையாது என்ற எண்ணத்தை பயன்படுத்தி நாங்கள் எண்ணங்களில் இருந்து மேலும் வழியை போதிக்கிறோமே தவிர அது உண்மையல்ல. எண்ணங்கள் அனைத்தும் கற்பனை, மனதின் மாயை. அப்போ இதை பயன்படுத்தி நாங்கள் சத்தியத்தை போதிக்கிறோம். அப்போ சத்தியத்தை நீங்கள் உணர்வீர்களானால் அங்கேதான் உண்மையான பௌத்தம் இருக்கிறது. அப்போ உப்பை போல நீங்கள் சத்தியத்தை உணர்வீர்களானால் உண்மையான பௌத்தம், உண்மையான பிக்ஷு அங்கே தான் இருக்கிறார். அவர் துணியை மாற்றிக்கொள்ள தேவையில்லை. போர்வைக்கு ஒரு பௌத்தரை போல நடிகரை போல நடிக்க தேவையில்லை. உள ரீதியிலான மாற்றம், உள ரீதியிலான முன்னேற்றம் அடைபவர் தான் பௌத்தர். அப்போது அங்கே அவருக்கு ராக தேச மோக அந்த ஆசை கோபம் மாயிலிருந்து மேலும் வழியில் பயணம் செய்பவர். வெளி உலகத்திலிருந்து மீண்டவர் சமாதிட்டிக்கு வருகிறார். சமாதிட்டியை அடைந்தவருக்கு வெளி உலகம் மீது வெறுப்போ இருக்க முடியாது. அவர் விரும்புகிறாரு வெறுக்கிறாருன்னு சொன்னால் அவர் இன்னும் துஷ்டியிலிருந்து விடுதலை அடையலை. அவர் துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்தவராக இருந்தால் உலகத்தின் மீதுள்ள வெறுப்பு என்ற இரண்டு பக்கத்திலிருந்தும் மீண்டு மஜ்ஜ ஞானம் என்ற மத்திய நிலையத்துக்கு அவர் வரணும். பகவான் புத்தர் சென்ற வழிக்கு வரணும். அவர்தான் உண்மையான பௌத்தர். அதுவரைக்கும் உண்மையான பௌத்தர் என்று இங்கே உலகத்தில் யாருமே கிடையாது. அப்போ இது உணர்வது என்பது சத்திய தர்மத்துக்குள் தான் இருக்கிறது. இந்த முற்று முழுதாக இந்த சத்தியத்தை உணர முடியும் கல்யாணமிச்சவின் செய்தியில் தான் இருக்கிறது. கல்யாணமிச்சவின் செய்தியில் சத்தியத்தை கேட்டு நடைமுறையில் நாங்கள் கையாளணும். நடைமுறையில் பார்க்கும்போது சத்தியத்தை எங்களுக்கும் உங்களுக்கும் உணர முடியும். நீங்கள் இதை உணர்வீர்களானால் சத்தியத்தை கையாள்வீர்கள். அப்போ உணர்வீர்களானால் அப்போ உலகத்தின் மீது உங்களுக்கு வெறுப்பு என்ற இரண்டு பக்கத்திலிருந்தும் நீங்கள் விடுதலை அடைவீங்க. அப்போ உலகத்தின் மீது உங்களுக்கு வெறுப்போ இருக்காது. அப்போ இருக்காதுன்னு சொன்னால் இது நடைமுறையில் நீங்கள் கையாள வேண்டியது. உங்களுக்குள் இது உறுதியாகணும், உங்களுக்குள் இது பிரத்யக்ஷம் அடையணும். இது யாரும் சொல்வதனாலோ இன்னொருத்தர் சொல்வதனால நீங்கள் சத்தியத்தை அடைய முடியாது. நீங்கள் நடைமுறைக்கு வரணும். அவரவர் காரணத்தை அவரவருடைய காரியத்தை அவரவர் செய்யணும். இன்னொருத்தருடைய வேலையை இன்னொருத்தருக்கு செய்ய முடியாது. தன்னுடைய துன்பத்தின் தனக்குள்ள துன்பத்தை மீள்வதற்கு தானே அந்த வழியில் இருந்து பகவான் புத்தர் சொன்ன வழிக்கு வரணும். அவரால் முடியாட்டி அதை வேறு யாருமே செய்ய முடியாது. அவரவர் புரிந்து கொள்ளணும்.
பகவான் புத்தர் அவர்கள் வழியை சொன்னார்கள், வழியை காட்டினார்கள். அப்போ வழிக்கு வந்தவர் துன்பத்திலிருந்து மீண்டார். வழிக்கு வராமல் வேற எங்கெங்கேயோ போனவங்க அவங்க துன்பத்திலிருந்து மீளலை. அப்போ இதை சொன்னார் பகவான் புத்தர் அவர்கள். ஆனந்த தேரரிடம் சொல்கிறாரு, ஒரு கணம் ஆனந்த, நான் ஜேத்தவன அராமைக்கு வரும் வழியை சொல்வேன், வரும் விதத்தையும் சொல்வேன். ஆனால் இதை அவர்கள் கேட்டு வழிக்கு வராமல் வேற எங்கெங்கேயாவது போகிறதா இருந்தால், வேறு எங்கேயோ போகிறாங்களா இருந்தால் அதுக்கு நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்குறார். அப்போ இது நியாயமான கேள்வி தானே. அப்போ அதை கேட்டு நாங்கள் கேட்காத மாதிரி போய் கொண்டிருந்தால் அப்போ அவருக்கு துன்பத்தில் மேலும் வழி கிடையாது. கேட்டு இதை புரிந்து கொள்ள ஒரு முயற்சி வேணும் எங்களுக்குள்ள, ஒரு விமர்சனம் வேணும் எங்களுக்குள்ள, ஒரு தேடுதல் இருக்கணும் எங்களுக்குள்ள. அந்த தேடுதலானது எங்களுடைய துன்பத்தில் மேலும் வழியில் நாங்கள் துன்பத்திலிருந்து விடுதலை அடைவோம். எங்களுடைய துன்பத்திலிருந்து நாங்கள் விடுதலை அடைவோம். சத்தியத்துக்குள் வந்தால், சத்தியத்தை கையாண்டால், சத்தியத்தை புரிந்து உணர்ந்தால். அப்போது பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த அவுத்வானம் சம்பூத்தா உத்வானம் பவிஷத்து என்கிற முன்பு இல்லாத ஒன்று உருவாகி அது மீதமில்லாமல் அழிந்து போகிறது என்ற சத்தியத்தை கேட்டு புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்த போது அப்போ எண்ணங்கள் வருது போகுது, எண்ணங்கள் வருது போகுது, உருவாகுது அழிந்து போகுது, உருவாகுது அழிந்து போகுது. அப்போ உருவானது அழிந்து போனது எங்கேயாவது இருக்குதா? எங்கேயுமே கிடையாது, எங்கேயுமே இல்லை. அப்போது காலையிலிருந்து இரவைக்கு நித்திரைக்கு போகும் வரை நாங்கள் எண்ணங்களில் தான் வாழ்கிறோம். நித்திரைக்கு போனதுக்கு அப்புறமும் கனவிலும் எங்களுக்கு எண்ணங்கள் வருது போகுது. அப்போ அது எதிலாவது எங்கேயாவது நிரந்தரமாக நிற்கிதா? இல்லை, அது வருது போகுது, உருவாகுது அழிந்து போகுது. அப்போ அது எந்நேரமும் ஸ்பாக் ஆகி கொண்டே இருக்கிறது. மனதுக்கு எண்ணம் எந்நேரம் வருது போகுது. இப்போ உருவாகுவது அழிந்து போகுது, உருவாகுவது அழிந்து போகுது என்பது எந்நேரமும் நடக்கிறது என்றால், அப்போ சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்தவருக்கு எண்ணங்கள் வருது போகுது. ஆனால் அவருக்கு எண்ணங்கள் மீது வெறுப்போ கிடையாது. அப்போது அதற்கு உள்ள எண்ணங்களுக்கு உள்ள மதிப்பும் பெருமதியும் அழிந்து போனது. அது வழக்கம் போல் வருது போகுது. ஆனால் அவர் அங்கே அதற்குள் இறங்கி கொண்டவர் கிடையாது. எண்ணங்களில் அவர் வாழலை, உணர்வுக்குள் வந்தவர், சத்தியத்துக்குள் இருப்பவர். அப்போ சத்தியத்தை அடைந்தவர் இவர் தான். அப்போ உணர்வு என்பது ஒரு எண்ணம் கிடையாது. எண்ணங்களிலிருந்து மீண்ட சத்தியத்தை உணர்ந்தவருக்கு, எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்த சத்தியத்தை கையாள்பவருக்கு, சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவருக்கு எண்ணங்கள் மீது வேல்யூ இல்லை என்றால், எண்ணங்களுக்கு மதிப்பு இல்லை என்றால், பெருமதி இல்லை என்றால், அவர் எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்தவர், மனதின் மாயையிலிருந்து விடுதலை அடைந்தவர். அவர் காலையிலிருந்து இரவைக்கு நித்திரைக்கு வரும் வரைக்கும் எண்ணங்களை பயன்படுத்துவார், வார்த்தைகளை பயன்படுத்துவார். ஒரு தொழிலுக்கு போகலாம், ஆஃபீஸில் வேலை செய்யலாம், காரியாலயங்களில் வேலை செய்யலாம், ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கலாம், ஒரு வியாபாரியாக இருக்கலாம், எந்த துறையில் இருந்தாலும் அவர் பயன்படுத்துவார், எண்ணங்களை பயன்படுத்துவார், வார்த்தைகளை பயன்படுத்துவார், செயல்படுவார், எல்லா காரியமும் நடக்கும். ஆனால் அதற்கு பெருமதியும் மதிப்பும் இல்லாத போது அவர் எங்கேயுமே இறங்கி கொள்ள மாட்டார். இறங்கி பிடித்து கொண்ட சுபாவத்திலிருந்து விடுதலை அடைந்தவர், சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர், சத்தியத்துக்குள் இருப்பவர். அப்போ சத்தியம் என்பது உணர்வு. அப்போ உணர்வுக்குள் அவர் எந்நேரமும் இருக்கிறார். இதுதான் சென சம்பத்தி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். இந்த சென என்ற இந்த நொடிக்குள் சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர். அப்போ இந்த நொடியில் தான் அவர் இருக்கிறார். அப்போ 3 காலங்கள் அவருக்கு உண்மையாகாது. 3 காலங்களில் இருந்து விடுதலை அடைந்தவர், இந்த நொடிக்குள் விழித்து கொண்டவர். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று காலங்களில் இருந்து விடுதலை அடைந்தவர், இந்த நொடிக்குள் விழித்து கொண்டவர், சத்தியத்தோடு இருப்பவர், சத்தியத்தை உள்வாங்கி கொண்டவர். அப்போது சத்தியத்துக்குள் எண்ணங்கள் கிடையாது. சத்தியத்தை உணர்ந்த போது அவர் எண்ணங்களை பயன்படுத்துவார். ஆனால் எண்ணங்களுக்கு வேல்யூன்னு கிடையாது, மதிப்பொன்று கிடையாது. எண்ணங்களின் பின் அவர் ஓட மாட்டார், எண்ணங்களுக்கு மதிப்பு அளிக்க மாட்டார். எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்து ஏதாம் சாந்தங் ஏதாம் பிரணீதங் யதிதான் சப்ப சங்கார சமுத்தோ என்ற இந்த சாந்தமான இனிமையான சுவையில் அவர் விட்டிருப்பார். அனைத்து எண்ணங்களிலும் உண்மை கிடையாது, எல்லாமே கற்பனை, எல்லாமே மனதின் மாயை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர்
இந்த நொடிக்குள் விழித்துக் கொள்கிறார். இப்போ நொடிக்குள் இருக்கும் இந்த சத்தியவானுக்கு, இந்த சத்தியத்தை அடைந்தவருக்கு எண்ணங்களின் மீது வேல்யூ மதிப்பு இல்லை என்றால் அவர் சாந்தமான இனிமையான சுவையில் இருக்கிறார். அவர் எளிமையான வாழ்க்கையில் இருப்பார். எளிமையான அமைதியான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை, பேர் இன்பமாக இருப்பவர் இவர்தான். இந்த இன்பம், மகிழ்ச்சி, ஆனந்தம் இருப்பது இங்கேதான். இங்கேதான் இந்த சுவை இருக்கிறது. இந்த சுவை என்பது தான் இந்த நிர்வாண சுவை என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். இந்த நிர்வாண சுவையில் தான் அவர் வீற்றிருக்கிறார். 3 காலங்களையும் வென்றவர், 3 உலகத்தையும் வென்றவர், ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைந்தவர் இவர்தான் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ இவர் இந்த 3 உலகத்தையும் வென்றவர், அனைத்து உலகத்தையும் வென்றவர். இந்த நொடிக்குள் இருக்கிறார். நொடிக்குள் அவர் இருக்கிறார். நொடிக்குள் இருப்பவர் ஒருத்தர் கிடையாது. அவருடைய சென்சர்கள் இயங்குது. கண்களுக்கு தெரிகிறது, காதுக்கு கேட்கிறது, மூக்குக்கு, நாக்குக்கு, உடம்புக்கு உணர்கிறது. அப்போ மனதுக்கு எண்ணங்கள் வருகுது போகுது. இந்த சென்சர்கள் அனைத்தும் இயங்குது. ஆனால் அந்த சென்சர்களில் உண்மை கிடையாது. காரணத்தின் விளைவாக வந்தது தான் நாங்கள் எல்லாமே இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருந்தோம். காரணம் இருக்கும் வரை அதன் பலன் கிடைக்கும். அப்போ காரணத்திலிருந்து விடுதலை அடைந்து விட்டால் கண்களுக்கு தெரிவது எனக்கா தெரியுது? இல்லை, கண்களுக்கு தெரிவது நான் பார்ப்பது கிடையாது, அது எனக்கு தெரிவது கிடையாது. கண் என்பது ஒரு உற்பத்தி நிலையம், அது ஒரு சென்சார். அப்போ கண்களுக்கு தெரிவது நான் பார்ப்பது கிடையாது, அது எனக்கு தெரிவது கிடையாது. அப்போ காதுக்கு கேட்பது எனக்கு கேட்பது கிடையாது. அப்போ சென்சர்கள் இயங்குது. அப்போ கண்களுக்கு தெரிவது, காதுக்கு கேட்குது, மூக்குக்கு வாசனை மற்றும் துர்நாற்றம் வாசனையை உணர முடியுது, நாக்குக்கு சுவையை உணர முடியுது, உடம்புக்கு குளிர், உஷ்ணம், இறுக்கமான, பாரமான தன்மைகளை உணர முடியுது. ஆனால் இது எந்நேரமும் ஸ்பாக்காகி கொண்டே இருக்கிறது. இது இந்த ஸ்பாக் என்பது வேகமாக சுழல்கிறது. அப்போ வேகமாக சுழல்வதன் காரணமாக நாங்கள் எல்லாமே இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு பிடித்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர், சத்தியத்துக்குள் வந்தவருக்கு வழக்கம் போல் எல்லாமே நடக்கும், வழக்கம் போல் தெரியும், வழக்கம் போல் கேட்கும், வழக்கம் போல் எல்லாமே நடக்கும். மனதுக்கு எண்ணங்கள் வரும் போகும். ஆனால் அதற்கு ஒரு மதிப்பு இல்லை, பெருமதி இல்லை. அவர் சாந்தமான இனிமையான சுவையில் இருக்கிறார். அவர் எல்லாத்திலும் இருந்து விடுதலை அடைந்தவர், மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்தவர், கற்பனையிலிருந்து விடுதலை அடைந்தவர், ஃபேண்டசி வேர்ல்டிலிருந்து விடுதலை அடைந்தவர் இவர்தான். உலகையே வென்றவர் இவர்தான் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அந்த சத்தியத்தை கேட்டு புரிந்து உணர்ந்தவர் ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைந்து அவர் சாமானியமான வாழ்க்கையில் தான் இருப்பார். எளிமையான வாழ்க்கை, சாமானியமான வாழ்க்கை. ஆடம்பரத்துக்கு போக மாட்டார். அமைதியானவர், மென்மையானவர், புனிதமானவர். அவருடைய வார்த்தைகள் யாருக்கேதும் எந்த ஒரு தீங்கும் நடக்காது. அவருடைய செயல்கள் யாருக்கும் எந்த ஒரு தீங்குமே நடக்காது. அப்போ அவருடைய எண்ணங்களும் யாருக்கும் கெடுதல் நினைக்கும் எண்ணங்கள் அவருக்கு வராது. ஏன்? சத்தியத்துக்கு வந்தவர், சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவரிடம் யாருக்கும் எந்த ஒரு தீங்குமே நடக்காது. கடுகள வேணும் எந்த ஒரு தீங்கும் நடக்காது. அப்போ இந்த உலகத்தில் இந்த ஸ்ராவக புத்தர்களைப் போல புத்தர்கள் உருவானால், சத்தியத்தை புரிந்து உணர்ந்தால் அந்த உலகமே சொர்க்க பூமி ஆகும். இந்த சொர்க்கம் இங்கே தான் இருக்கிறது. அப்போ சொர்க்கம் பூமி என்றால் அப்போது அவரிடம் இருந்து யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் நடக்கவில்லை என்றால் அங்கே கருணை, மகா கருணை தான் அப்போ அங்கே இருக்கும். இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைபவர் மகா கருணை மிக்கவர், மகா கருணை மிக்கவர். அவர் இன்னொருத்தருக்கும் தான் உணர்ந்ததை புரிய வைக்க இந்த சத்தியத்தை போதிப்பாரே தவிர அவர் இன்னொருத்தரை கஷ்டத்தில் போட அவர் என்றைக்குமே போக மாட்டார். ஏன்? சத்தியத்தை கண்டவர், மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்தவர். அப்போ இன்னொருத்தருடைய மனதின் மாயை அவருக்கு நன்றாகவே தெரியும். இன்னொருத்தருடைய துன்பம் அவருக்கு நல்லாவே தெரியும். அவருடைய ஈகோ அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் எந்த அளவுக்கு போட்டி, பொறாமை, பழிவாங்கல் என்ற துஷ்டிகளில் இருக்கிறாரோ அதெல்லாமே அந்த திரையில் நாங்கள் பார்ப்பது போல் இன்னொருத்தருடைய
இன்னொருத்தரை பார்க்கும்போது அவருக்கு நல்லாவே தெரியும். அப்போ அவருக்கு உதவி செய்வாரே தவிர அவரை பள்ளத்தில் போடுறதுக்கோ அவரை குழியில் தள்ளுறதுக்கோ பார்க்க மாட்டார். அப்போது இந்த மாதிரி போட்டி, பொறாமை, பழிவாங்கல் என்ற கொடூரமான இந்த மனித வாழ்க்கையிலிருந்து மீண்டவர் இந்த மனிதர்களுக்கு சத்தியத்தை புரிய வைப்பார். அப்போது இங்கே தான் சாந்தமான இனிமையான சுவை இருக்கிறது. அப்போ இங்கே தான் சொர்க்கம் இருக்கிறது. அப்போ நரகத்திலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம், சொர்க்கத்தை அடைந்த சுபாவம். அப்போது அவரிடமிருந்து எங்கேயும் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் நடக்கவில்லை என்றால் அப்போது அங்கே தான் உத்தரித்திர மனித குணம் இங்கே தான் இருக்கிறது. புனிதமான மனித குணம் இங்கே தான் இருக்கிறது. அப்போ இது நாங்கள் இறந்ததன் பிறகு சொர்க்கத்துக்கு போகும் கதை கிடையாது. இந்த வாழ்க்கையில் இந்த நொடியே இப்போதே இந்த சத்தியத்தை இப்போவே நீங்கள் புரிந்து உணர்ந்தால் இப்போவே உங்களுக்கு இதை உணர முடியும். இப்போ இந்த நொடியை உங்களுக்கு உணர முடியும். அப்போது ஆஹா ஆஹா, என்ன சுவை, என்ன ஆனந்தம், என்ன மகிழ்ச்சி! இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் இந்த நிர்வாண சுவை என்று. இந்த நிர்வாண சுவை என்றால் அது ஆச்சரியம், அற்புதம், மகா காம்பீரமான இனிமையான மென்மையான சுபாவம் இந்த நிர்வாணம் என்பது. இந்த நிர்வாணம் அடையத்தான் நாங்கள் உங்களுக்கு வலியுறுத்துகிறோம். வாருங்கள், வந்து கேட்டு பாருங்கள். கேட்டு பார்த்து இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய. முயற்சி செய்து என்னை கண்டு ஒரு விமர்சனம் செய்து இதை பிடிச்சிக்கிட்டீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு துன்பம் கிடையாது. மனதின் மாயைக்கு நீங்கள் அகப்பட மாட்டீங்க. துன்பத்தில் மேலும் வழிக்கு வருவீங்க. பகவான் புத்தர் சென்ற வழிக்கு வந்து நிச்சயமாக நிர்வாணம் அடைவீங்க. அப்போ இதை தவிர உங்களுக்கு நீங்கள் எங்கே போனாலும், இந்த உலகத்தில் எங்கே போனாலும் நீங்கள் பெரிய ஒரு அதிபதியாக இருக்கலாம், கோடீஸ்வரராக இருக்கலாம், பெரிய நடிகராக இருக்கலாம், பெரிய பட்டதாரியாக இருக்கலாம். நீங்கள் எவ்வளோ சொத்து சுகம் வைத்து கொண்டு மகாராஜாவை போல வாழ்ந்தாலும் உங்களுக்கு மரணம் இருக்கிறது. நீங்கள் நிச்சயமாக ஒரு நாளைக்கு மரணிப்பீங்க. அப்போது நீங்கள் மரணிக்கும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு போகும்போது உங்களுக்கு துன்பம் தாங்க முடியாது. அப்போ துன்பத்தோடு இருந்து துன்பத்திலேயே நீங்கள் மரணிக்கும் போது துன்பத்துக்கே நீங்கள் போய் சேருவீங்க. அப்போது இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்டு இதை நடைமுறையில் கையாண்டு சத்தியத்தை உணர்வீர்களானால், இந்த நொடிக்குள் நீங்கள் சத்தியத்தை உணர்வீர்களானால் இந்த நொடிக்குள் விழித்து கொள்வீங்க. அப்போ நொடிக்குள் சத்தியத்தை உணர்ந்தீங்கன்னு சொன்னால் அப்போது அந்த மாயிலிருந்து விடுதலை அடைவீங்க. சாந்தமான இனிமையான சுவையில் இருப்பீங்க. அப்போது எவ்வளவு தான் உங்களுக்கு இருந்தாலும் ஒன்று தான், இல்லை என்றாலும் ஒன்று தான். ஒரு பெரிய நடிகராக இருந்தாலும், பெரிய ஒரு பணக்காரராக இருந்தாலும் அதில் எதுவுமே மகிழ்ச்சி இல்லை. அது எல்லாமே ஒரு நாளைக்கு இல்லாமல் போகும், அழிந்து போகும். ஆனால் இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்தால், நீங்கள் சத்தியத்தைக்குள் விழித்து கொண்டால் அது என்றைக்குமே அழிந்து போகாது. சத்தியம் என்றைக்குமே உங்களுக்கு துணையாக இருக்கும். அவர் சத்தியத்தை புரிந்து கொண்டதன் பிறகு நீங்கள் மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைவீங்க. 3 காலத்திலும் இருந்து விடுதலை அடைவீங்க. 3 காலத்திலிருந்து விடுதலை அடைஞ்ச உங்களை ஏமாற்றவோ, உங்களை பொழியில் தள்ளவோ, உங்களை பள்ளத்தில் போடுறதுக்கோ யாராலையும் முடியாது. ஏன், உங்களை அப்படி ஒரு ஏமாற்றத்துக்கு யாருமே இந்த உலகத்தில் இல்லை. இந்த உலகத்தையே வென்றவர் நீங்கள். உலகத்தை வென்ற போது நீங்கள் இருப்பது சாந்தமான இனிமையான சுவையில், மென்மையான சுவையில். அப்போ அங்கே இருப்பது இந்த ஆடம்பரம் அல்ல, எளிமையான வாழ்க்கை. அப்போ எது இருக்கிறதோ அதில் அவர் திருப்தியாக இருப்பார், மகிழ்ச்சியாக இருப்பார். அதை தேடிக்கிட்டு போக மாட்டார், இதை தேடிக்கிட்டு போக மாட்டார். அது இருந்தால் தான் எனக்கு மகிழ்ச்சி, அது இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம்னு சொல்லி எதையுமே தேடி போக மாட்டார். எது இருக்கிறதோ அதில் திருப்தி அடைவார், அதில் மகிழ்ச்சி அடைவார், ஆனந்தமாக இருப்பார். மென்மையான இந்த நொடிக்குள் விழித்து கொண்ட பகவான் புத்தரின் பிள்ளை இவர்தான் பகவான் புத்தரின் பிள்ளை. புத்தரின் பிள்ளையானவர் இவர்தான் உண்மையான பௌத்தர், உண்மையான பிக்ஷு. அப்போது நீங்கள் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள இந்த புத்தோத்பாத தமிழ் போதனைகள் உங்களுக்கும் துணையாக இருக்கும். திருவன் சரணம்.